ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் யாக்கோபு 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். இந்த 5வது அதிகாரத்தில் முதல் 6 வசனங்களிலே பணக்காரர்களுக்கான அறிவுறுத்தல்களை குறித்து யாக்கோபு எழுதுகிறார். அதனைத் தொடர்ந்து 7ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனையாய் பொறுமையாய் இருக்க வேண்டும் என்கிற காரியத்தையும் 12வது வசனத்திலே சத்தியம் செய்யக்கூடாது என்கிற போதனையையும் 13லிருந்து 16 வரையிலும் நல்ல நேரங்களிலும் துன்ப நேரங்களிலும் விசுவாசிகள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதையும் 17ஆம் வசனம் 18வது வசனத்திலே ஜெபத்தின் வல்லமையையும் 19வது வசனம் 20வது வசனத்திலே பாவிகளை தேவனுக்கு நேராக நாம் திருப்ப வேண்டும் என்கிற ஆலோசனையும் கொடுத்து தன்னுடைய நிருபத்தை முடிக்கிறார். இந்த நாளிலே முதல் 6 வசனங்களை மாத்திரம், அதாவது பணக்காரர்களுக்காக அவர் அறிவுறுத்துகிற 6 வசனங்களை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். அதாவது சபையில் உள்ள விசுவாசிகளுக்குத்தான் எழுதுகிறார், சபையில் உள்ள ஐஸ்வர்யவான்களுக்குத்தான் எழுதுகிறார். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது கவலைப்படாத சுயநலமுள்ள செல்வந்தர்களை பற்றி இங்கே அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். செல்வங்கள் குவித்தல் பற்றி தேவன் சொல்லுகின்ற கருத்துக்களை நாம் வேதத்திலிருந்து நாம் தொகுத்து தியானித்தோம் என்று சொன்னால், சங்கீதம் 37:14 அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து சங்கீதம் 52வது அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்திலே ஜீவனுள்ள தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார், நீதிமான்கள் அதை கண்டு பயந்து, அதாவது தன்னுடைய சுயநலத்தை அவர்கள் நம்பி வாழ்கிற, சுயநலத்துக்காகவே வாழுகிற ஐஸ்வர்யவான்களை பார்த்து இங்கே நீதிமான்கள் கண்டு பயந்து அவனை பார்த்து நகைத்து, இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் அவனை பார்த்து நகைத்து, நீதிமான்கள் நகைத்து, தேவனை தன் பலனாக இவங்க எண்ணலை, தன் செல்வத்தின் பெருக்கத்தை நம்பி அவர்கள் தீவினையை அவர்கள் செய்கிறவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்த்து நகைக்கிற சூழ்நிலை உண்டாக்கப்படும் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 62:10 பின்பகுதியிலே ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதில் மேல் வைக்காதேயுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 11:28 தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 6வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது மலை பிரசங்கத்திலே அவர் குறிப்பிடுகிறார், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள், பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பேசின காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. இதனை ஆமோதிக்கும் வண்ணமாக பவுல் அப்போஸ்தலனும் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10வது வசனம் வரையிலும் போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று எழுதுகிறார். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று தீமோத்தேயுக்கு எழுதுகிறார்.
17ஆம் வசனத்தில் 18ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்புள்ள சிந்தை உள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு என்று பவுல் அப்போஸ்தலன் உடன் ஊழியனுக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். லூக்கா 6வது அதிகாரம் 24வது அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனத்திலே ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. திருப்தி உள்ளவர்களாக இருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியாய் இருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள் என்று பேசுகிறார். ஒரு அருமையான உவமையை தான் ஊழியம் செய்த நாட்களிலே இயேசு பேசினதை லூக்கா 16வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரையிலும் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே ஐஸ்வர்யவான் என்கிற ஒரு மனிதன் சம்பிரமமாய் வாழ்கிறது என்பது தன்னுடைய சரீரம் என்னெல்லாம் கேட்குதோ அத்தனையும் கொடுத்து வாழ்கிற, எந்த காரியத்தையும் மறுக்காமல் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. அப்படி வாழ்ந்த ஒரு மனிதனும் அவனுடைய பாதங்கள் பக்கத்தில் தேவைகளோடு கூட உடம்பு அவர் சரியில்லாமல் உடம்பெல்லாம் புண்களாக மாற்றப்பட்டு நாய்க்கடிகளுக்குள்ளே கிடந்து போராடி கொண்டு அந்த ஐஸ்வர்யவானினுடைய மேஜையின் கீழே விழுகிற அந்த சின்ன சின்ன துண்டுகளை நாய்களோடு கூட பொறுக்கி சாப்பிட்ட லாசரு என்கிற ஒரு ஏழையின் மேல் கரிசனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யவானையும் லாசருவையும் பற்றி ஆண்டவர் எழுதுகிறார். 2 பேரும் ஒரு நாளில் மரிக்கிறாங்க. 2 பேரும் மரித்த பொழுது ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் கொண்டு போடப்படுகிறான். லாசரு ஆபிரகாமின் மடிக்கு எடுத்து செல்லப்படுகிறான். சம்பிரமமான வாழ்க்கை, தன்னுடைய சுயநலம், தனக்குத்தானே வாழ்கிற வாழ்க்கை, தன் தேவைகளுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லாமல் தன் சரீரத்துக்கு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, இதை ஆண்டவர் வெறுக்கிறார். ஆபிரகாமை நன்றாக அறிந்திருந்தான் ஐஸ்வர்யவான். அங்கே பாதாளத்தில் கிடந்து ஆபிரகாமை பார்த்தேன், தகப்பனாகி ஆபிரகாமே, ஒரு விசுவாசிகளின் தகப்பன் என்று தான் அறிந்திருக்கிறான். அப்படி கூப்பிடும்பொழுது ஆபிரகாமும் அவனை பார்த்து யாரோ என்று கேட்கல, என் மகனே என்று தான் சொல்லுகிறார். அங்கே நீ பூமியில் உயிரோடு இருந்த நாட்களில் நீ எல்லாவற்றையும் நீ அனுபவிச்சா, இவன் தன்னுடைய வறுமையை தன்னுடைய வேதனை அனுபவிச்சா, இப்போ அவன் தேற்றப்படுகிறான், நீயோ துன்பப்படுகிறாய். இந்த காரியங்களை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுது தான் இங்கே யாக்கோபு சொல்லுகிறார், துருப்பிடித்தது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தில் வெள்ளியும் பொன்னும் துருப்பிடித்தது. அது நம்முடைய நாட்களிலேயே துருப்பிடிக்கிறதில்லை. யாக்கோபுக்கும் துருப்பிடிக்காதுன்னு சொல்லி தெரியும். ஆனால் அதை இறந்த காலத்தில் எழுதுகிறார். துருப்பிடித்தது என்று எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். உங்கள் வெள்ளியும் பொன்னும் துருப்பிடித்தது அப்படின்னா என்ன? பூமியில் உள்ள செல்வங்களினுடைய மதிப்பின்மையை இங்கே காட்டுகிறதை பார்க்கிறோம். கடந்த காலத்தில் சொல்வது நிச்சயமாக நடக்கும் என்பதை குறிப்பதற்காக இதை பேசுகிறார். எந்த செல்வமும் நிலைத்திராது என காட்டவே இப்படி இங்கே யாக்கோபு எழுதுகிறதை பார்க்கிறோம். பொக்கிஷங்களை சேர்த்தீர்கள். இந்த உலகில் ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், பட்டினியாய் இருப்பவர்கள் இருக்கும் பொழுது செல்வத்தை சேர்த்து வைத்தல் மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கும் என்று சொல்லி இங்கே யாக்கோபு எழுதுகிறதை பார்க்கிறோம். வேதாகமும் ஏழைகள், உழைப்பாளிகள் மற்றும் அடித்தட்டு ஜனங்களுக்கு உடையதாக இருக்கிறது. வயல்களை அறுத்த வேலைக்காரர்களுடைய கூலியெல்லாம் சபையில் இருக்கக்கூடிய ஐசுவரியவான்கள் அவர்கள் எடுத்து அநியாயமாக வச்சிருக்கிறாங்க. அவர்களால் பிடிக்கப்பட்ட அந்த வேலை கூலியானது கூக்குரல் இடுகிறது என்று சொல்லி தான் இங்கே யாக்கோபு எழுதுகிறதை பார்க்கிறோம். பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை புசித்தீர்கள். நம்ம என்னைக்காவது விருந்து நாளில் சாப்பிடுகிற சாப்பாட்டை இவர்கள் தினமும் கொளித்தவைகளை அடிக்கிற நாளில் எப்பொழுதுமே அறுசுவை உணவை சாப்பிடுகிறவர்களாக, இருதயத்தை போஷிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. நீதிமான்களுக்கு ஒன்றும் இல்லை, அவனால் பேச முடியல. அவனை ஒடுக்கி அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து சில நேரங்களில்
அவனுடைய காரியங்களை எடுத்துக்கொள்ளுகிறதற்கு கொலை கூட நீங்கள் செய்து விடுகிறீர்கள் என்று இங்கே யாக்கோபு எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இந்த பூமியில் காமராஜர் என்று சொல்லி நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஒருவர், அவரை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம், அடிக்கடி எம்ஜிஆர் அவரை பார்க்கும் பொழுது, நீங்கள் என்னுடைய வீட்டிற்கு ஒரு விருந்துக்கு வர வேண்டும், கட்டாயம் வர வேண்டும், நான் மதிக்கிற தலைவர்களை, நான் நேசிக்கிறவர்களை எப்போவாவது நான் கூப்பிட்டு விருந்து கொடுப்பது வழக்கம், நான் நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்கிறேன், நீங்கள் ஏன் வரமாட்டேங்கிறீங்க? அவர் நிறைய நேரங்களில் சொன்னார், நான் வருகிறேன், இப்போ வர்றேன், அப்போ வரேன்னு. கடைசி வரையிலும் அவர் போகலை. ஒரு நாள் வலுக்கட்டாயமாக பிடித்து கொண்டு, எதற்காக எங்கள் வீட்டுக்கு வரமாட்டேங்கிறீங்க, எதற்காக நான் கொடுக்கிற விருந்தை இத்தனையாய் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டபோது அவர் சொன்னார், உன் வீட்டில் நீ அறுசுவை நீ உணவு கொடுக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். பயங்கரமாக தடபுடலான விருந்துகளை கொடுத்து நீ பயங்கரமாக, அதாவது எல்லா விதமான கறிகளை சமைத்து கொடுத்து அருமையாக கவனிப்பா என்று கவனித்தேன். ஆனால் எனக்கு என்னால் சாப்பிட முடியாது. அடுத்தபடியாக நான் வாழ்கிற இந்த தேசத்தில், இந்த நாட்டில் ஒருவேளை சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுகிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சாப்பாடு ஒரு நேரமாவது கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் நான் நிச்சயமாக வந்து சாப்பிடுகிறேன் என்று சொல்லி அவருடைய வாழ்நாளில் கடைசி வரையிலும் அந்த விருந்துக்கு போகலை. தன்னுடைய ஆட்சி நாட்களிலே மதிய உணவு என்பதை கொண்டு வந்து எப்படியாவது ஒரு நேரமாவது ஏழை பிள்ளைகள் சாப்பிட வேண்டும் என்று கொண்டு வந்த ஒரு தலைவனை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், ஆண்டவரை தெரியும் என்று சொல்லுகிறவர்கள், தங்களுக்கு வசதிகளை பெருக்கி கொண்டு தங்களுடைய சுயநலத்துக்காகவே வாழ்ந்து தங்கள் சரீரம் கேட்கிற எல்லாவித ஆசைகளையும் அந்த சரீரத்துக்கு பணத்தினாலே கொடுத்து வாழ்கிறவர்களாய் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நிலைமை கொஞ்சம் பரிதாபமானதாக இருக்கும் என்று சொல்லித்தான் இங்கே உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அழுங்கள் என்று யாக்கோபு எச்சரிக்கிறார். பணம் சேர்க்கப்படுகிறது நல்லதுதான், பணம் இருப்பது நல்லதுதான், ஐஸ்வர்யவான்களாய் இருப்பது நல்லதுதான். ஊழியத்திற்காக, ஆண்டவருக்காக, ஏழைகளுக்காக, பட்டினியாய் இருப்பவர்களுக்காக செலவு பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்று சொன்ன ஒரு பவுல் அப்போஸ்தலனுடைய ஒரு அந்த அறிக்கையானது, அந்த வசனமானது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாகட்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.